நடு காவேரி ஆற்றுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோவில். ஈஸ்வரர், அகத்திய முனிவர், முருகப்பெருமான். பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, ட்ரெண்டிங். நம்ம கோயில்ல மட்டும்தான் இங்க சுப்பிரமணியர் வந்து தெற்கா பார்த்த மாதிரி இருப்பார். வலது கால் முன் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற பாவனையில கையில கிள்ளி வச்சுட்டு வரவேற்கிற வனத்துல இருக்கார். அருள்மிகு நட்டாத்தீஸ்வரர் திருக்கோவில், காங்கேயம்பாளையம், மொடக்குறிச்சி வட்டம், ஈரோடு மாவட்டம். ஏகப்பட்ட பரிசல் இருக்கு. 1008 இதழ் கொண்ட தாமரை, கையிலேயே பண்ண ஒரு ஆர்ட். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ் விலாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கோவில், சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். நடு காவேரி ஆற்றுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோவில், நம்ம ஈரோடு மாவட்டத்தில் காங்கேயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் நட்டாத்தீஸ்வரர் கோவில். அதாவது பார்த்தீங்கன்னா காவேரி, இப்போ நம்ம மேட்டூர்லேருந்து காவேரி வருது பார்த்தீங்களா, மேட்டூர்லேருந்து பூம்புகார் போகிற வரைக்கும் இந்த காவேரி தொடர்ந்து இருக்குது. இந்த காவேரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஈஸ்வரன் கோவில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கல்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பாலம் தான் பார்த்தீங்கன்னா நடுவில், அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு நம்ம காவேரி தாய் காமிக்கிட்டா, காவேரி நதியை இங்கே பாருங்க, அப்படியே கடல் போல் நம்ம காவேரி நதி தெரியுதுங்களா. ட்ரோன் ஷாட் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஏதாவது இருந்தால் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல்லாக காவேரி தண்ணி பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், பிரம்மாண்டத்தின் உச்சா கட்டாங்க. இங்கே பாருங்க, பா சூப்பர் சூப்பர். இவ்வளோ காவேரி தண்ணி நடுவில் இங்கே பாருங்கள் ஒரு கோவில், சிவன் கோவில், நட்டாத்தீஸ்வரர் கோவில். அங்கே ஒரு ஐயா பரிசல் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நம்ம போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில், அதாவது ஈரோட்டிலேருந்து சோலார் இந்த நஞ்சை ஊத்துக்குழி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காங்கேயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஈரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தெரியல. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். ஏகப்பட்ட வரலாறுகள், சிறப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம போக போக அப்படியே நம்ம கோயிலுக்கு போய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு பாலம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடுவில். அதுவும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் இந்த பாலமும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 3000 ஆண்டு பழமையான சிவன் கோவில். சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. முன்னாடியில் அந்த பரிசல் இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அந்த பரிசலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து அங்கே கோவிலுக்கு அப்படியே பரிசலில் போய் சாமி கும்பிட்டு வருவாங்களாமா. இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் இந்த சூப்பரான ஒரு பாலத்தையும் ரெடி பண்ணி நிறையா பக்தர்கள் அனுப்பிச்சு சூப்பராக ஃபேமஸாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30, 4 மணிக்கு தான் கோவில், அதாவது 12 மணிக்கு கோவில் நட சாத்துனாங்கன்னா திருப்பி 4 மணிக்கு தான் கோவில் திறப்பாங்களாமா. அது வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் பார்த்தாது. நம்ம ஒரு அரை மணி நேரம் இங்கே சில் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போய் நட்டாத்தீஸ்வரர் கோயிலை வேறு லெவலில் விசிட் பண்ணலாம். ஓகே, இதுக்காக தான் நம்ம ஈரோடு, அதாவது நம்ம திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த சூப்பரான ஒரு இடத்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னால் மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வளவலன்னு கொலன்னு பேசாமல் இங்கே இருக்கிற காவேரி ஆற்றோட மேஜிக் ஷாட்ஸை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிடுவோம். ஓகே, அங்கே பாருங்கள், படித்துறையில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் அங்கே நின்றுருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே படித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஃபிஷ் பிடிச்சிட்ருக்காரு. பிரதர் எதாவது பிடிச்சிங்களா? எங்கே பிடிச்சிருக்கீங்க? ஓகே, வாங்க, பிரதர் பிடிச்சிருக்காரம்மா, வாங்க பார்ப்போம். பாருங்கள், நிறைய மீன் பிடிச்சிருக்காரு. பிரதர் ஒன்று கீழே விழுந்துருச்சு. சூப்பருங்க, நல்லா பெரிய மீனாக பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீன் பிடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. வாங்க மீன் பிடிக்கிறத பார்ப்போம். ஓ சூப்பருங்க. இது என்ன மீன்னா? பாருங்க, பிடிச்சிட்டாரு. ஓகே மக்கள், அப்படியே இந்த பாலத்து வழியாக நம்ம அப்படியே போக போகிறோம். உண்மையாக செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு கோவில், உண்மையாக வேறு லெவல். இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எல்லாமே போக முடியுமா அப்படின்னு தெரில. ஒரு கார் சிங்கிள் வேலை போகலாம், அப்படியே பைக்கில் போகலாம். பஸ் எல்லாம் அலோடா என்னன்னு தெரியல. பாருங்க, அப்படியே போக செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கா, பின்னாடி தண்ணி இருக்குது, முன்னாடி தண்ணி போயிட்டுருக்கு. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது.
இங்கே போர்டில் போட்டிருப்பாங்க அருள்மிகு நட்டாத்தீஸ்வரர் திருக்கோவில் காங்கேயம்பாளையம் மொடக்குறிச்சி வட்டம் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்கா. இங்கே பாருங்க அப்பா, நம்ம இந்த இடத்த பார்த்தா நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனை அந்த ஒரு பெண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியுது பாருங்க. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி, அங்கே கோவில். ஓகே, அதே மாதிரி இங்கேயே போட்டிருக்காங்க பாரு, இவ்விடத்தில் திடீர் பள்ளம் மற்றும் தண்ணீர் சுழற்சி ஏற்பட அபாயம் உள்ளது. அதனால் யாருமே வந்து இறங்குறதோ குளிக்கிறதோ செய்யவே கூடாது. ஓகேங்களா, போட்டிருக்கு. அப்படியே நம்ம பார்க்குறோமா, அப்படியே வந்து இயற்கையை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கடவுளை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே போயிடணும். இங்கே பாருங்க கோவில், உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவலுங்க. பா, நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி நம்மளே வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வேறு லெவல் பாருங்கள். மரம், இங்கே ஒரு அரச மரம், நல்லா பெரிய அரச மரம். இந்த பக்கம் நிறைய மரங்கள். இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு மரம். இங்கே பாருங்கள் படகு சவாரிக்கு பரிசல். பரிசல் சவாரியா, பரிசல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேயும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பரிசலில். சொன்னல அந்த பக்கமும் ஆறு, இந்த பக்கம் பாருங்கள் ஆறு, நடுவில் கோவில். அதனால தான் நட்டாத்தீஸ்வரர் கோவில். வா 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 வா, செம்மையாக. வாவ், இப்படிப்பட்ட ஒரு கோவிலை பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம விசிட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி அது நடந்துருச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஈரோடு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மண்ணு தான் இந்த பக்கம் தண்ணி, நம்ம மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோடு, தார் ரோடெலாம் போட்டு நீட்டாக கோவில் இருக்குது. கோவிலுக்கு அப்படியே படி ஏறி போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஆலமரம், நல்ல பெரிய ஆலமரம். இந்த சைடு அரச மரம், 2 மரமே இருக்குது. நடுவில் மாமரம், இங்கே ஒரு பெரிய மரம். எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கான அந்த இடமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐயா வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஏகப்பட்ட பரிசல் இருக்குது. பரிசல் சவாரிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 50 ரூபா வந்து ஒரு ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள் ஏகப்பட்ட பரிசல் இருக்குது. ஓகே, மேலே தான் வந்து நட்டாத்தீஸ்வரர் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான கடைகள், சின்ன சின்ன டாய்ஸ், கீ செயின்ஸ், அந்த கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு கடை இருக்குது, எல்லாமே பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு முதற்கண் கடவுள் விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணுவோம். ஓகே, மேலே படியேறி நம்ம மேலே போய் நட்டாத்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு அரச மரம், வேப்ப மரம் 2மே பாருங்கள் ஒரே இடத்துல இருக்குது. அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமான் இருக்கார். முதற்கண் கடவுள் விநாயகர் பெருமான். ஓகே, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தரிசனத்தை போட்டு அப்படியே இங்கே பாருங்கள் 1ஆம் ஆண்டு ராஜேந்திர மன்னன் காலத்தில் கல்வெட்டு போட்டு அப்படியே வந்து இங்கே எல்லாமே போட்டிருக்கு. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து படிச்சுக்கலாம். ஓகே, வாங்க அப்படி நம்ம ஒரு விநாயகரை சுற்றிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாறை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் இந்த மண்மேடு மாதிரி இருக்குது. அதில் பாறை, அந்த பாறைக்கு மேலே பார்த்திங்கன்னா கோவில் அமைச்சிருக்காங்க. இங்கே பேக் கேமரா தெரிகிறதா மக்களே? பாருங்கள் பாறைக்கு மேலே சூப்பராக வந்து கோவில் அமைச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே வாங்க நம்ம போகலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சிவசிவா. அதே மாதிரி இங்கே தரிசன டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள். காலை வந்து 6 மணி முதல் 12:30 மணி வரைக்கும், மாலை வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா தரிசனத்துக்காக அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, வாங்க அப்படியே வந்து படி ஏறி தரிசனம் பண்ணலாம். கரெக்டாக இப்போ மணி 4:05 இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, கோவில் கொடிமரம், மெயின் நந்தீஸ்வரர். இன்னும் பார்த்திங்கன்னா கோவில் வந்து இன்னும் நட ஓப்பன் பண்ணல. ஓகே, வெயிட் பண்ணி நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் நட்டாத்தீஸ்வரரை. அதே மாதிரி இந்த நட்டாத்தீஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் வந்து போட்டிருக்காங்க வரலாறு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வரலாறு எல்லாமே படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் குருக்கள்கிட்ட நம்ம வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே இங்கேருந்து சூப்பராக இந்த வியூவை வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்கும் இந்த இடம். இப்படி இருந்து உங்களுக்கு பேக் கேமராவில் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரி கண்ட விநாயகர் பெருமான், இங்கே ஒரு விநாயகர் பெருமான் சன்னதி இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தலாம். இங்கே நந்தி, சிவபெருமானுடைய வாகனமான மகாநந்தி இருக்கார். ஓகே மக்கள்ஸ், அப்படியே வாங்க, கோவில் நட திறந்துட்டாங்க, கோயிலுக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. இங்கேயே பாருங்கள்
திருக்கல்யாண காட்சி, காவேரி, அதாவது இந்த கோயிலுடைய எப்படி வரலாறு எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வில்வ மரம் இருக்குது. சிவனுக்கு உகந்ததுனால வில்வ மரமும் இங்கே இருக்குது. இங்கே விநாயகர் சன்னதி. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் படி ஏறி நம்ம நட்டாத்தீஸ்வரரை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், தட்சிணாமூர்த்தி இருக்கார். அப்புறம் இங்கே நடன கணபதி இருக்கார். அப்புறம் இங்கே ஆதித்ய பெரிய பெருமாள் பார்த்தீங்களா, பெருமாள் இங்கே இருக்கார். சூப்பருங்க, ஆதித்ய பெரிய பெருமாள். இங்கேருந்து பாருங்கள் தெரிகிறதா நம்ம வந்த பாலம். நம்ம அங்கேருந்து இங்கே காமிச்சோம், இப்போ இங்கேருந்து அங்கே காமிக்கலாம். பாருங்கள், சன் செட் ஆக போகுது. ஓகே, அப்படியே வாங்க நம்ம போகலாம். அப்போ சுற்றியும் ஆறு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்கார். இந்த பக்கம் துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர். கோவிலுடைய கோபுரம் இது மேலே மேட் போட்டிருக்காங்க ப்ளூ கலரில். இருங்க உங்களை காமிக்கிறேன். கோவிலுடைய கோபுரம். கால பைரவர், நவகிரகங்கள், சாமி, பகவான் இருக்கார். ஏகப்பட்ட கடவுள் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே இந்த சைடில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்க வாசகர், நால்வருடைய பாருங்கள் சூப்பராக இருக்காங்களா. ஓகே, உள்ளே இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால பூஜை நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து அப்படியே கோபுரத்தை பாருங்கள், நல்ல பழமையான கோவில். அப்பப்போ புதுப்பிச்சுட்டு இருக்கறனால நல்லா சூப்பராக இருக்குது. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தின் மேல் வீட்டிருக்கும். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. ஆடகமுதலையர்ஹே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, அரூரமணந்த அரதே போற்றி, ஷீராறு திருவையாரா போற்றி போற்றி. அதாவது கைலாசத்துல சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தப்ப வடபாரதம் தாழ்ந்து தென்பாரதமானது உயர்ந்திருது. அதை சமன் செய்யறதுக்காக சுவாமியானவர் அகஸ்தியர் அழைத்து 5 காரியமானது பண்ணிக்கிறார். முதல் காரியமாக தென்பாரதமான தமிழகத்துக்கு ஜீவநிதி உற்பத்தி, அதாவது காவேரியை பெருகச் செய்தல். 2வது வாதாபி வில்வலம்னு 2 அசுரால சம்ஹரிக்க சொல்றார். 3வது தமிழுக்கு இடைச்சங்கத்துக்கு இலக்கணம் வகுக்கிறார். 4வது ராவணனோட அகந்தையை அழிக்கிறார். 5வது வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுறார். இவ்விதமா சுவாமியானவர் அகஸ்திய பெருமானுக்கு 5 விதமான பணிகள் பண்ணிக்கிறார். இப்போ முதல் காரியமான காவிரியை பெருகச் செய்தல் இப்போ கூர்க்குன்னு சொல்லக்கூடிய குடகு மலையில் காவிரி பெருகச் செய்கிறார். காக்கை வடிவில் விநாயகர் பெருமான் கவிழ்த்து விட்டனால இந்த நதிக்கு காவிரி அப்படின்னு பேர் வருது. இந்த காவிரி போகிற திசையிலே இங்கே வரார். இங்கே வாதாபி வில்வலன்னு 2 அசுரலா சம்ஹரிக்கிறார். அதனால அகஸ்திய மகர்ஷிக்கு இங்கே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் பொதுவாக ஒரு பிராமணனை கொன்னா ஏற்படுற தோஷம். நம்ம அசுராலதால சம்ஹரித்தோம், நம்மளுக்கே ஏற்பட்டிருக்குன்னு இவா 2 பேர் யாருன்னு அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்குறார். அப்போதான் அவருக்கு தெரியுது இவா 2 பேரும் பிராமண பிள்ளை, தூர்வாச மகரிஷிக்கும் அஜமுகிங்கிற ராட்சசிக்கும் பிறந்தவா. என்னதான் அம்மா ராட்சசியாக இருந்தாலும் அப்பா பிராமணங்கிறனால நம்மளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருது. இந்த தோஷ நிவர்த்திக்காக சுவாமியை இங்கே மணலில் லிங்கத்தினுமே பிடிச்சி பூஜிக்கிறார். க்ஷணிகலிங்கம்னு பேர். அதாவது இந்த பூஜை முடிக்கும் தான் சுவாமி இருப்பார். பூஜை முடிஞ்சோடனே சுவாமியை கலைச்சிடணும். இந்த க்ஷணிகலிங்கங்கிறது சந்தனம், விபூதி, வில்வம், ருத்ராட்சம், மணல், இதெல்லாம் இந்த 5லையும் பூஜை பண்ணோம்னா இந்த லிங்கத்தை க்ஷணிகலிங்கம்னு பேர். அந்த பூஜை பண்ணுற க்ஷணம் முடிக்கும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் சுவாமி விசர்ஜனம் பண்ணிடணும். அதன் பொருட்டு மணலில் லிங்க திருமேண்டு பிடிச்சி சுவாமி பூஜிக்கிறார். அப்போ சுவாமி அசரீரியா கலைக்க முற்படுறார். சுவாமியானவர் அசரீரியா வாக்கு கொடுக்குறார்.
அகஸ்தியா உன்னோட தோஷம் நிவர்த்திக்காக நான் ஸ்தாபிக்கல, யாரெல்லாம் என்னை பார்க்க வராளோ அவளோட சகல தோஷம் நிவர்த்திக்காக நான் ஸ்தாபிச்சிருக்க. இன்னும் உனக்கு கொடுத்த 3 வேலை இருக்கு, தெற்கே போ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் தென்மதுரைக்கு போய் இலக்கணம் வைக்கிறார் இடைச்சங்கத்துக்கு. அதுக்கப்புறம் ராவணனை சந்திச்சு அவனோட அகந்தையை அழிக்கிறார். அதுக்கப்புறம் தென்பொதிகை மலையர் ஆசிரமம் அமைச்சு வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுறார். அப்பதான் ககனமார்க்க குளிகை அப்படின்னு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறார். இந்த சோதிச்சு பார்க்குற வண்ணமா தென்பொதிகை மலையிலிருந்து வர அகஸ்தியரை நம்ம கோயிலில் மட்டும்தான் எங்க சுப்பிரமணியர் இருந்து தெற்க பார்த்த மாதிரி இருப்பார். வலது கால் முன் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற பாவனையில கையில கிள்ளி வச்சுட்டு வரவேற்கிற வனத்துல இருக்கார். 16 குளிகைகள் கண்டுபிடிக்கிறார். அதுல ஒன்னு சோதிச்சு பார்த்தனால மீதம் 15 இருக்கு. இந்த 15ஐயும் தன்மையப்படுத்திக்கிட்ட ஒன்னை கொடுத்து முக்தி அடைஞ்சிருங்க அப்படிங்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. உடனே அந்த ஒன்றை வந்து திருப்பி சுப்பிரமணிய சுவாமிகிட்டே கொடுத்துட்டு அகஸ்தியர் என்னங்கிறார், நான் எல்லாத்தையும் மாதிரியும் முக்தி அடைய விரும்பல, என் உடலை 3ஆ பிரிச்சிருங்கோ, உடல் உயிர் கனவு 3ஆ பிரிச்சு உடலை கைலாசத்துலையும் கனவை சதுரகிரியிலையும் உயிரை இங்கேயே சுவாமிகிட்டே ஐக்கியமாக்கிடுங்கோ அப்படிங்கிறார். அகஸ்திய மாந்திரிக காவியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல நம்ம கோயிலை பத்தியும் நம்ம ஸ்தல விரக்ஷத்தை பத்தியும் எழுதியிருக்கிறார் அகஸ்திய மகர்ஷி. அகஸ்தியரோட ஆத்மார்த்த லிங்கம்னு அகஸ்திய மாந்திரிக காவியத்துல அகஸ்தியரே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு என்ன விசேஷம்னா, பொதுவா ஒரு மரத்துல வந்து ஹோல் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மரம் வந்து ஜீவிக்காது, சீக்கிரம் பட்டு போயிடும், இல்லையா காஞ்சிரும். நம்ம ஸ்தல விரக்ஷத்துல ஹோல் இருக்கும், ஆனா இன்னும் ஜீவனோட தான் இருக்கும். அது ஒரு விசேஷம் நம்ம கோயில்ல. அது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1008 இதழ் கொண்ட தாமரை கையிலேயே பண்ண ஒரு ஆர்ட்டு பாருங்க. இந்த கோவில்களில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து இந்த சிறப்புகள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். நடுவில் வட்டம், ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது இருக்கு, 3வது இருக்கு. இந்த நாளையும் 1008 மக்களை சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணியிருப்போம். அவரோட வரலாறு எல்லாமே கேட்டிருப்போம். நம்ம குருக்கள் சுவாமி வேறு லெவலில் சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட சொல்லியிருந்தார். இந்த இடத்துல 5 முகம், அப்புறம் அந்த 1000 இதழ் எல்லாமே சொல்லியிருப்பார். ஓகே, சூப்பர். உள்ள நட்டாத்தீஸ்வரர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். பார்த்தீங்களா, ஈஸ்வரர், அகத்திய முனிவர், முருகப்பெருமான். பட் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து இந்த நட்டாத்தீஸ்வரர் தான் இருக்கார். சின்னதாக இருக்கார். ஓகே, சூப்பருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ட்ரெண்டிங்கு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூப்பராக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி. இங்கே பாருங்கள், ருத்ராட்சத்தை வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடை மாதிரி சுற்றிருக்காங்க, வேறு லெவலில். இந்த இடத்துல பாருங்கள் நடராஜர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கார். சூப்பர் நடராஜர் பாருங்கள், வேறு லெவலில். இந்த நடராஜருடைய சிலையை வந்து அப்படியே வந்து இந்த சுவற்றில் போட்டிருக்காங்க. பாருங்க, கோவிலே பார்த்தீங்கன்னா நல்லா செம சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுடைய இந்த மேல்புறம் இருக்குல்ல, அது எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக ஆர்ட்டு. அந்த எல்லா ஆர்ட்லேயுமே கடவுளுடைய தாண்டவம், இப்போ நடராஜருடைய தாண்டவங்கள் எல்லாமே பாருங்களே லைனாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே 1, அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா சந்திய தாண்டவம், உமா தாண்டவம், கௌரி தாண்டவம். அப்புறம் இப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம்னா காளிகை தாண்டவம், திரிபுர தாண்டவம், சம்ஹார தாண்டவம் அப்படின்னு சொல்லி 7 தாண்டவத்தையும் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்காங்க. சிறப்புங்க, உண்மையாகவே இன்றைக்கி செம்ம சிறப்பு. ஓகே, உள்ளே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மன், நல்லநாயகி அம்மன் அம்மாவும் இங்கே இருக்காங்க. தாயாரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வில்வ மரத்துக்கு அடியில் பழங்கால விநாயகப் பெருமான் இருக்கார். இது வந்து மணலாடான விநாயகப் பெருமானம்மா. சூப்பர். ஓகே, சூப்பருங்க.
மக்கள் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நட்டாத்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு, தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கேங்கோட கிளம்ப போகிறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே சில் பண்ணிவிட்டு கிளம்பலாம். பாருங்க இந்த ஐயா அப்ளையிலேருந்து மீன் பிடிச்சிட்டே இருக்காரு. பட்டு இன்னும் நம்ம விசேஷ காலத்தில் வந்தோம்னா இன்னும் நிறைய கூட்டம் வரும். படகு சவாரியெல்லாம் வேறு லெவலில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம். இங்கே நம்ம திருப்பூர் போனோம்ல, பட் சூப்பருங்க, அமைதியான இடம். ஓகே, அப்படியே கோல்டன் ஹவரில் மணி இப்போ ஒரு 5 மணி இருக்கும். இந்த கோல்டன் ஹவரில் அப்படியே பாருங்கள் கோவிலை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டியது. வா வா வா. ஓகே, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே நிறையா பரிசல் பார்த்தோம்ல, அதெல்லாம் ரெஸ்ட் இருந்துச்சுல. இப்போ பாருங்கள் எல்லா பரிசலையும் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பேர். அங்கே பாருங்க லாங்கில் போயிட்டுருக்கு. அங்கே எல்லாம் பாருங்களேன் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இந்த 5 மணி 6 மணிக்கு தான் மீன் நிறையா வருமாட்டம் கிடைக்க மாட்டிருக்கு. நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அந்தளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு கோவில். கண்டிப்பாக நம்ம இந்த கோயிலுக்கு வந்தே ஆகணும். அது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணாமல். எந்த அளவுக்கு நம்ம வரலாறுலாம் கேட்டு சூப்பராக முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயில் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். வாவ், கோவில் இருக்கு, காளியம்மன் கோயில். அப்படியே இந்த சந்து இங்கேயே போட்டுருக்கு பாருங்க, கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு. ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி தான் வரும். காங்கேயம்பாளையம்னு நீங்கள் கூகுளில் போட்டால் நட்டாத்தீஸ்வரர்னு போட்டிங்கனாலே வரும். ஆனால் கீழே இந்த லொக்கேஷனை கொடுத்துட்றேன். அழகான ஊர், சின்ன ஊருக்குள்ளே சூப்பரான ஒரு கோவில். அப்படியே கோவில் போகிற வழி, ஏன்னா பக்கத்துலேயே வந்து 6 நாள் செழிப்பாக தான் இருக்கும், அதாவது செழுமையாக தான் இருக்கும். பச்சை அந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக நெல். இங்கே இந்த செங்கல் சோலையிலே வாழை மரம், சூரியன். இங்கே ஃபுல்லாமே இந்த செங்கல் சோலை தான். வா வா பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக கரும்பு பாருங்கள், 2 பக்கமும் கரும்பு காடு. இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக என்ன வரும் அப்படின்னா மஞ்சள் மாநகரத்தில் ஃபுல்லாக மஞ்சளாக வரும். வாவ், சூப்பருங்க. இந்த வாய்க்கால் தான் சொன்னேன். இங்கே பாருங்கள் சூப்பராக போயிட்டுருக்கா. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், வாய்க்கால் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிட்டுருக்கு. பக்கா